திமுக இன்னைக்கு என்னன்னா கரூர் திருவிழா தான். நம்ம கரூர் வந்து எப்பவுமே கூட்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு தளபதி வருகையால கூட்டமா கரூர் திருவிழா போல காட்சி அளிச்சது. மக்கள் ரொம்ப அறக்கேறா திருந்து தளபதியை பார்க்கணும் ரொம்ப இது பண்ணாங்க. அது இல்லாம தலைவர் முக்கியமா வேட்டைக்காரனா எல்லாத்தையும் ஓட ஓட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஊழல் அற்ற ஆட்சி இருக்கணும்னு சொல்லி தன்னோட தீர்மானத்தை ஃபுல்லா நிறைவேற்றிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம சிஎம் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க பேசுன்னு சொல்லி எல்லாத்தையும் நெஞ்சில வச்சிருக்கேன், நெஞ்சில வச்செல்லாம் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் கரூர் மக்களுக்கு முக்கியமா நினைவு சின்னம் வைக்கிறேங்கிறாரு. தனக்காக இருந்த 41 பேருக்கு நினைவு சின்னம் வைக்கிறதும் வேலை வாய்ப்பு தருறதும் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ரொம்ப கடினமான சூழல்ல. அதனால ரொம்ப முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திமுக இன்னைக்கு என்னன்னா கரூர் திருவிழா தான். நம்ம கரூர் வந்து எப்பவுமே கூட்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு தளபதி வருகையால கூட்டமா கரூர் திருவிழா போல காட்சி அளிச்சது. மக்கள் ரொம்ப அறக்கேறா திருந்து தளபதியை பார்க்கணும் ரொம்ப இது பண்ணாங்க. அது இல்லாம தலைவர் முக்கியமா வேட்டைக்காரனா எல்லாத்தையும் ஓட ஓட எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஊழல் அற்ற ஆட்சி இருக்கணும்னு சொல்லி தன்னோட தீர்மானத்தை ஃபுல்லா நிறைவேற்றிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம சிஎம் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க பேசுன்னு சொல்லி எல்லாத்தையும் நெஞ்சில வச்சிருக்கேன், நெஞ்சில வச்செல்லாம் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் கரூர் மக்களுக்கு முக்கியமா நினைவு சின்னம் வைக்கிறேங்கிறாரு. தனக்காக இருந்த 41 பேருக்கு நினைவு சின்னம் வைக்கிறதும் வேலை வாய்ப்பு தருறதும் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ரொம்ப கடினமான சூழல்ல. அதனால ரொம்ப முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திமுக